நெக்ஸ்ட்டு 13th டிசைனுக்கு ஒரு டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ஒரு திக் லைனாக கூட போட்டுக்கோங்க. இப்படி ஒரு திக் லைனாக ட்ரா பண்ணிவிட்டு இதில் நம்ம வேவ் லைன் வச்சு போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி இதில் போட்டுக்க போகிறோம். 2 லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு கர்வு, ஒரு டாட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு இப்படி ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு திரும்பி அகைன் அதே மாதிரி ஒரு லீஃப், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லீஃப். நெக்ஸ்ட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சுக்க போகிறோம். இப்படி ஒரு கர்வ் கொடுத்து இங்கே ஒரு டாட், அதே மாதிரி இங்கே ஒரு கர்வ் கொடுத்து இங்கே ஒரு டாட் வச்சுட்டு அகைன் இதுக்கு மேலே ஒரு கர்வில் ஒரு லீஃப் கொடுத்துருக்கோம். அகைன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லீஃப். ஓகே, இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அகைன் ஒரு லீஃப் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அகெயின் ஒரு லீஃப், அதே மாதிரி கீழையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு லீஃப். ஸோ அகெயின் இதுக்கு மேலே இப்படி ஒரு கர்வு, ஒரு டாட். இந்த இடத்துல நீங்கள் ஸ்பைரல் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அகெயின் ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நடுவில் லீவ்ஸ்க்கு லைன் ட்ரா பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் ஓகே. இல்லை நான் ஷேடிங் கொடுக்க போகிறேன், ஃபில்லிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ 13th டிசைன் முடிஞ்சதா, நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?